இத்தனை வருஷமா நான் எங்க அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு அவங்க மட்டும் போதும். திடீர்னு வேற யாரோ மாதிரி வந்து பேசினா நான் பேசிடுவேன்னு நினைச்சீங்களா? எனக்கு யாரும் புதுசா வேணாம். உங்க அம்மா சொன்ன கதையை கேட்டு அப்பா மேல கோபம் இருக்க தான் செய்யும். அப்பா கிட்ட பேசினாதானே அவர் சைடு என்ன நியாயம்னு தெரியும். யார் சைடும் எனக்கு தெரிய வேணாம். நான் பிறந்ததுலேருந்து என் அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க. அவங்க தான் இத்தனை வருஷமா என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதை தான் நான் நம்புவேன். என்னை பத்தி கவலைப்படாத ஒருத்தர், என் லைஃப்ல நான் இத்தனை வருஷம் பார்க்காத ஒருத்தர் திடீர்னு வந்து என்ன பேசினா நான் கேட்கணுமா? ஏதாவது பண்ணிடுவேன் இன்னைக்கு சொன்ன மாதிரி. தயவு செய்து போயிருங்க. என் அம்மாவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என் அம்மாவோட கஷ்டம் என் கஷ்டம். நீங்க என் அம்மாவோட கஷ்டம், தீராத கஷ்டம். உங்களை யாருன்னு தெரியாம இத்தனை நாள் பேசினதை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்படி இல்லப்பா. யூ சீட்டட் மீ. தயவு செய்து எதுவும் பேசாதீங்க. எங்க அம்மாவுக்கு விரோதி எனக்கும் விரோதி தான். என் லைஃப்ல எங்கேயுமே உங்களை நான் பார்க்க விரும்பல. தெரியாம கூட என் முன்னாடி வந்து நின்றாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. தம்பி பொறுமையா இரு தம்பி, பேசிக்கலாம். என்ன பேசுறது? எங்க அம்மா என்ன டீசெண்டா வளர்த்துருக்காங்க. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இனி என்னையோ எங்க அம்மாவையோ டிஸ்டர்ப் பண்ணீங்க, இந்த கார்த்திக் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பேசிட்டு போறான் பாரு பூசாரி. அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை அப்படியே வாந்தி எடுத்துட்டு போறான்ப்பா. எல்லாம் சரியாயிடும்யா. ம், சரி ஆகாது, சரி ஆக மாட்டான். இவ்வளோ நாள் யாரும் தெரியாமலே என்கிட்ட பேசிட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. இவ்வளவு நாள் நீ அப்பான்னு சொல்லாம இருந்தன்னு கோவத்துல பேசிட்டு போறான்ப்பா. கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சோம்னா சரியாயிடுவான்ப்பா. என்னால் முடியல பூசாரி. அவனை கொஞ்சம் முடியல, தூக்கி வச்சுக்க முடியல, அவன் பேசுறத கேட்க முடியல, அவன் நடக்கிறத பார்க்க முடியலன்னு எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? பிறந்த குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாம, அவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாம, அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாம, யார்கிட்டையும் கேட்க முடியாம எத்தனை நாள் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? ரேவதி பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவனை பார்க்க முடியாதா, ஒரு வார்த்தை பேசிட முடியாதா, அவனை தொட முடியாதான்னு ஏங்கி அழுதுருக்கேன். ஒரே வார்த்தையில் என் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. வெளியே பார்க்குறவனுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதா தான் தோணும். இந்த அமைச்சர் பதவி, 2 பிள்ளைங்க, வீடு, தோட்டம். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை பூசாரி, நிம்மதியாகவே இல்லை. என் நிம்மதி என்னை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. ரேவதி போனதோட எல்லா நிம்மதியும் போச்சு. இன்னைக்கு என் பிள்ளைங்க இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான். இனிமே இவன் என்கிட்ட வரமாட்டான். எல்லாம் போச்சு. இனி அவன் வரமாட்டான். 20 வருஷமா அவளுக்கே என் மேலே கோபம் போல. இவனுக்கு போயிட போகுது. இனி வரமாட்டான் பூசாரி. என்னையா நீ பொது இடத்துல போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிற? வாயா போலாம். நீ போ பூசாரி, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்.